வணக்கம். நமது டிவியின் மாலை நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேசிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு வாக்குறுதி அளித்த ஜனாதிபதி. உணர்வற்ற ஆட்சியாளர்களாலே கிராமங்கள் முடங்கி போயுள்ளன, பிரதமர் குற்றச்சாட்டு. ட்ரம்பின் வரி மாற்று வழி நோக்கி நகரும் இலங்கை முதலீட்டு சபை. கொழும்பில் வீதிகளுக்கு பூட்டு, போலீசாரின் விசேட அறிவித்தல். ஒரு வாரத்தில் மில்லியன் கணக்கான லாபங்களை பெற்ற இலங்கை போக்குவரத்து சபை. உயர்நீதிமன்றம் அநீதி இழைத்துள்ளதாக தெரிவித்து இங்கிலாந்தில் திருநங்கைகள் வீதிகளில் போராட்டம். தொடர்பென உள்நாட்டு செய்திகள். மீண்டும் ஒருமுறை நெல் விலை தொடர்பில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மீண்டும் ஒருபோதும் நெல் விலை தொடர்பில் பிரச்சினை ஏற்படாதென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பொலனறுவையில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது நெல் களஞ்சிய சாலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதோடு அதற்காக 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். 3 லட்சம் மெட்ரிக் டன் கொள்வனவு கொண்ட களஞ்சிய சாலைகளை புதுப்பித்துள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார். விவசாயிகள் இனி தங்கள் நெல்லை விற்க முடியாது என்று முறைப்பாடு செய்ய தேவையில்லை என வலியுறுத்திய ஜனாதிபதி விலைகளை நிலைப்படுத்த அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். வவுனியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய பல கூட்டங்களில் கலந்து கொண்டுள்ளார். வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்புடன் ஈரப்பெரிய குளத்தில் பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. வவுனியா மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பல பொதுக்கூட்டங்களில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்றார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தியின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அந்த வகையில் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை வேட்பாளர்களுக்கு ஆதரவு வேண்டி வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டார். கிராமங்கள் அபிவிருத்தி அடையாமைக்கு உணர்வற்ற அதிகாரிகளே காரணம் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் அரசியலில் ஈடுபட்டிருந்தவர்கள் இப்பொழுது நன்கு குழப்பமடைந்துள்ளதுடன் அரசியல் நிர்வாக நிர்கதியானவர்களின் இறுதி தஞ்சம் இனவாதம் என்பதை இன்றைய தினங்களில் உறுதிப்படுத்தி வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். வவுனியா நெடுங்கணி கலாசார மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை கூறினார். இதன்போது எமது நாட்டில் முன்னர் இருந்த அரசியல் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மலையகத்திற்கென வெவ்வேறாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டார். இவ்வளவு காலமும் கிராமங்கள் அபிவிருத்தி அடையாமல் இருந்தமைக்கு காரணம் பிரதேச சபைகளுக்கு போதுமான நிதி கிடைக்காமை அல்ல, மாறாக ஆட்சியாளர்கள் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் உணர்வு பூர்வமாக செயற்படாமையே காரணம் என பிரதமர் சுட்டிக்காட்டினார். கிராமத்திற்குரிய அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கே பிரதேச சபைகள் உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள வரியினால் ஏற்படக்கூடிய பாதகமான தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான மாற்று நடவடிக்கைகளை இலங்கை முதலீட்டு சபை மேற்கொண்டுள்ளது. இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரியினால் ஏற்படக்கூடிய பாதகமான தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான மாற்று நடவடிக்கைகளை இலங்கை முதலீட்டு சபை மேற்கொண்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக இலங்கை முதலீட்டு சபையுடன் இணைந்துள்ள முக்கிய 50 ஏற்றுமதியாளர்களுடன் சந்திப்பொன்றை அந்த சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் கடந்த வாரம் மேற்கொண்டிருந்தார். அவரினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திறந்த உரையாடலில் பல பொருளாதார நிபுணர்கள் உட்பட வர்த்தக சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றிருந்தனர்.
இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதியின் ஆலோசகர் நேர்மறையான முடிவுகளை அடைவதற்கும் சம்பந்தப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் இதுவரை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை சுட்டிக்காட்டினார். ராஜதந்திர மட்ட விவாதங்கள் ஏற்கனவே நடந்துள்ளதாக தெரிவித்த அவர், வாஷிங்டனில் நிலை கொண்டுள்ள இலங்கை ராஜதந்திர அதிகாரிகள் வெள்ளை மாளிகையின் வர்த்தக துறையில் உள்ள பிரதிநிதிகளுடன் ஏற்கனவே தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதேவேளை மேலும் ஒருமித்த கருத்தை எட்டுவதற்காக சொல்லப்பட்ட வரி கட்டணங்கள் குறித்து அமெரிக்க அரசாங்கத்துடன் தனிப்பட்ட ஆலோசனைகளை பெற சுமார் 70 நாடுகள் ஏற்கனவே அமெரிக்காவுடன் தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் பல்வேறு பொருட்களுக்கான இலங்கை வர்த்தகர்களில் 200 பேர் வரையிலானவர்கள் இலங்கை முதலீட்டு சபையுடன் தொடர்பை கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த வருடத்தில் இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு மொத்தமாக 3 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. அதேபோல இலங்கைக்கான ஏற்றுமதிகள் 368.2 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் இருந்தது. இந்த சந்திப்பின் போது இலங்கையின் ஏற்றுமதி நடவடிக்கைகளுடன் போட்டியிடும் நாடுகளின் மாறுபட்ட கட்டணங்கள் மற்றும் ஒவ்வொரு துறையிலும் அவற்றின் தாக்கம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவு மற்றும் கடலோர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வீதிகளில் நாளை போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவு மற்றும் கடலோர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீதிகளில் நாளை போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என்று போலீசார் அறிவித்துள்ளனர். கொட்டாஞ்சேனை புனித லூசியா தேவாலயத்திலிருந்து கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயம் வரையான ஊர்வலம் மற்றும் கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் நடைபெறும் விசேட ஆராதனை காரணமாக போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் கூறினர். இந்த நடைப்பயணம் காலை 7 மணிக்கு கோட்டகேனாவில் உள்ள செயின்ட் லூசியா தேவாலயத்தில் தொடங்கி போன்ஜின் சந்திப்பில் இடதுபுறம் திரும்பி கல்போத்தா சுற்றுவட்டத்திலிருந்து கல்போத்தா வீதி வழியாக ஜம்பட்டா வீதிக்கு சென்று பின்னர் ஜம்பட்டா வீதி வழியாக கடற்கரையில் உள்ள செயின்ட் அந்தோனி தேவாலயத்திற்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி அன்றைய தினம் காலை 7 மணி முதல் 11:45 மணி வரை கடலோர போலீஸ் பிரிவில் உள்ள பின்வரும் சாலைகள் தற்காலிகமாக மூடப்படும் என போலீஸ் துறை தெரிவித்துள்ளது. எனவே போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடிந்தவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். விசேட போக்குவரத்து சேவைகளால் இலங்கை போக்குவரத்து சபை பல மில்லியன் ரூபாய் வருமானங்களை பெற்றுள்ளது. இம்முறை சித்திர புத்தாண்டை முன்னிட்டு தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்பு உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு திரும்புவதற்காக விசேட பஸ் சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய போக்குவரத்து சபையின் போக்குவரத்து பிரிவு முகாமையாளர் ஜெயதிலக தெரிவித்தார். தற்போது 24 மணி நேரமும் பஸ் சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கண்டி தலதா மாளிகையின் தலதா வழிபாட்டு நிகழ்வுக்காக செல்லும் மக்களின் நலன் கருதி விசேட பஸ் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து சபையின் போக்குவரத்து பிரிவு முகாமையாளர் சுட்டிக்காட்டினார். கண்டி கொழும்பு வீதியில் மாத்திரம் இலங்கை போக்குவரத்து சபையின் சுமார் 150 பஸ்கள் சேவையில் ஈடுபடுவதாகவும் போக்குவரத்து பிரிவு முகாமையாளர் தெரிவித்தார். மேலும் கடந்த 10ஆம் திகதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் தேசிய போக்குவரத்து சபை சுமார் 1300 மில்லியன் ரூபாவை ஈட்டியுள்ளதாகவும் இந்த வருமானம் எதிர்வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கம்பகாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடி படையினர் நடத்திய தொடர் சோதனைகளை தொடர்ந்து திட்டமிட்ட கொலை, துப்பாக்கிகளை வைத்திருத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய 9 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கம்பகா போலீஸ் பிரிவின் கீழுள்ள வட்டமுள்ள பகுதியில் உள்ள ஒரு வீட்டை சிறப்பு அதிரடி படையினர் சோதனை செய்தனர். அங்கு 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த இடத்திலிருந்து 2 T56 தாக்குதல் துப்பாக்கிகள், 118 தோட்டாக்கள், 3 மேகசின்கள், ஒரு வேன், ஒரு கார் மற்றும் ஒரு முச்சக்கர வண்டியை அதிகாரிகள் மீட்டனர். 22 முதல் 26 வயதுக்குட்பட்ட 6 சந்தேக நபர்கள் காலி, அணுக்கணே, உடுகம்பல மற்றும் கம்பகாவை சேர்ந்தவர்கள்.
விசாரணையின் போது வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் உடுகம்பலவைச் சேர்ந்த 22 மற்றும் 57 வயதுடைய மேலும் 2 சந்தேக நபர்கள் மற்றுமொரு குற்றத்தில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் குருநாகல் முகாமையைச் சேர்ந்த விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் ஹெட்டிப்பொலவைச் சேர்ந்த 25 வயதுடைய ஒருவரை கைது செய்தனர். அவர் சந்தேக நபர்களுக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர்களுக்கும் இடையேயான இணைப்பாக செயல்பட்டதாக நம்பப்படுகிறது. அவர் 4 கையடக்க தொலைபேசிகளுடன் கைது செய்யப்பட்டார். அனைத்து சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதுவரை அவர்களில் 2 வெளிநாட்டில் இருக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத் தலைவரின் செல்வாக்கின் கீழ் செயல்பட்டதாக தெரியவந்துள்ளது. பருத்தித்துறையில் களவுக்கு சென்ற இளைஞன் தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் களவுக்கு சென்ற இளைஞன் தாக்கியதில் 69 வயதுடைய மூதாட்டி ஒருவர் பலியாகியுள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டில் 2 வயோதிப பெண்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஒருவர் இன்று காலை தேவாலயத்திற்கு சென்றுள்ளார். இருவரும் தேவாலயத்திற்கு சென்றிருப்பார்கள் என்ற எண்ணத்தில் 20 வயதான அயல் வீட்டு இளைஞன் திருடுவதற்காக அங்கு சென்றுள்ளார். இந்நிலையில் குறித்த வயோதிப பெண் அந்த இளைஞனை கண்ட வேளை அந்த இளைஞன் கொட்டனொன்றினால் குறித்த பெண்ணை தாக்கி கொலை செய்துள்ளார். தடயவியல் போலீசாருடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த இளைஞனை கைது செய்துள்ளனர். நுவரெலியாவில் பொலேரோ ரக கேப் வண்டி விபத்தில் 8 பேர் காயமடைந்துள்ளனர். ராகலையிலிருந்து அம்பாறையின் சியம்பலாண்டுவை நோக்கி பயணித்த பொலோரோ ரக கேப் வண்டியொன்று இன்று பிற்பகல் வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் படுகாயமடைந்து நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ராகலை உடுவமதுரவில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வந்த ஒரு குழுவினர் சியம்பலாண்டுவுக்கு திரும்பி சென்று வந்து கொண்டிருந்த போது வெலப்பனை நில்தண்ட கிண்ண அம்பன்வெல்ல பகுதியில் அவர்கள் பயணித்த கேப் வண்டியில் திடீரென தடுப்பு கட்டை செயலிழந்ததன் காரணமாக திடீரென வேக கட்டுப்பாட்டை இழந்து பிரதான வீதியில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்பென சர்வதேச செய்திகள். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து இங்கிலாந்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெண்ணாக பிறந்தவரை மட்டுமே சட்டப்படி பெண்ணாக கருத முடியும், திருநங்கைகளை பெண்களாக கருத முடியாதென இங்கிலாந்தின் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதே சமயம் பெண் பாகுபாடு சார்ந்த சட்டங்கள் திருநங்கைகளுக்கு பொருந்தும் எனவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து இங்கிலாந்தில் போராட்டங்கள் நடைபெற்றது. திருநங்கை உரிமைகளுக்கு ஆதரவாக சமூக ஆர்வலர்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓரின சேர்க்கையாளர்கள் அமைப்பினர் லண்டன் எடின்பர்கில் பேரணி நடத்தினர். இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பேரணியின் போது லண்டனில் பாராளுமன்ற சதுக்கத்தில் உள்ள வாக்குரிமை பெற்ற மில்லிசென்ட் பாசட் சிலை உட்பட 7 சிலைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்பென விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெற்று வரும் முதல் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் விளையாடி வருகின்றன. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெற்று வரும் முதல் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் விளையாடி வருகின்றன. இதில் நாணய சுழற்சியில் வென்ற பெங்களூரு பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் துடுப்பாட்டம் செய்த பஞ்சாப் அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர்களான பிரப் சிம்ரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா 42 ரன்கள் இணைப்பாட்டம் அமைத்து ஓரளவு நல்ல அடித்தளம் அமைத்தனர். பின்னர் களமிறங்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க பஞ்சாப் ரன் குவிக்க முடியாமல் தடுமாறியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் பஞ்சாப் 6 விக்கெட்டுகளை இழந்து 157 ரன்கள் அடித்துள்ளது. பெங்களூரு தரப்பில் குருநால் பாண்டியா மற்றும் சுயாஸ் சர்மா தலா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இதனை அடுத்து 158 ரன்கள் அடித்ததால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி பெங்களூரு அணி களமிறங்க உள்ளது.
இத்துடன் நமது டிவியின் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். தொடர்ந்து நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.